சற்று நேரத்துக்கு முன்பதாக கத்தர் தலைநகர் தோஹாவிலே சென்று இறங்கி இருக்கிறார் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அவர். ஈரான் மீதான இன்றைய தாக்குதல்களை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. இன்றைக்கும் அவர்கள் பல தாக்குதல்களை நடத்தினார்கள். அந்த தாக்குதல்கள் 90 நிமிடங்கள் தொடர்ந்தது, கிட்டத்தட்ட 1.5 அவர். அனைவருக்கும் எரிசக்தி இல்லையேல் ஒருவருக்குமே எரிசக்தி இல்லை என்பதுதான் ஈரானுடைய திடமான திட்டம் என்பதை ஈரானுடைய புரட்சிகர காவலர் பிரிவு IRGC இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல நம்ம பார்க்க முடியும். அமெரிக்காவினுடைய காங்கிரஸ்ல அமெரிக்க அதிபருக்கு எதிராக, குறிப்பாக இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு முக்கியமான தீர்மானம் வர இருக்கிறது. அது என்னன்னு கேட்டா, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு காசா முதலாக ஈரான் வரைக்கும் உண்டான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுடைய தாக்குதல்கள் தற்போது மீண்டும் தலை தூக்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு நேரடி வார் ஆரம்பித்திருக்கிறது. இந்த யுத்தம் என்பது எங்கு போய் முடிய போகிறது என்கிற கேள்விகள் இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, ஹொர்முஸ் திறந்திருக்கிறது, யாரும் அதில் பயணிக்கலாம் என்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஹொர்முஸை மூடி வைத்திருக்கிறோம், எங்களை கேட்காமல் யார் பயணித்தாலும் அது சட்டப்படி குற்றமானது, எனவே நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்கிறது ஈரான். எனவே ஹொர்முஸ்ல போகலாமா போகக்கூடாதா, போன அடிப்பைங்களா இல்லையா என்கிற அளவுக்கு உண்டான ஒரு நிலை தற்போது உருவெடுத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் தொடர்ந்து அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துகிறது. ஈரான் பதிலடிக்கு அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது தாக்குதல்களை நடத்துகிறது. இந்த தாக்குதல் விவகாரங்களை அரபு நாடுகள் புரிந்து கொள்ளாமலும் இல்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அரபு நாட்டின் மேல ஈரான் தாக்குதல் நடத்துகிறது என்கிற பார்வை இன்னும் ஒரு சில பேருக்கு இருப்பதை நம்ம கவனிக்க முடிகிறது. அவங்க அரபு நாட்டு மேல தாக்குதல் நடத்தல, அங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள் மீதுதான் தாக்குதல்களை நடத்துகிறார்கள். குறிப்பாக இன்றைய நாள் சற்று நேரத்துக்கு முன்பதாக கத்தர் தலைநகர் தோஹாவிலே சென்று இறங்கி இருக்கிறார் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அவர். காரணம் என்னன்னா, கத்தருடைய முன்னாள் அதிபர் ஷேக் ஹமத் அவர்கள் மரணித்திருக்கிறார். அவருடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக அனுதாபம் தெரிவிப்பதற்காக நேரடியாகவே எங்களுடைய சகோதர நாட்டுக்கு நாங்கள் பயணம் மேற்கொண்டிருக்கிறோம் என்று அவர் சென்றடைந்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். பல நாட்டினுடைய தலைவர்களும் போறாங்க. அந்த அடிப்படையில் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் நேரடியாக போயிருக்கிறாரு. ஆனால் கத்தர் மேல அவங்க தாக்குதல்கள் நடத்தக்கூடிய நிலையில் தான் இதுவும் நடந்திருக்கிறது. இப்படி ஒரு பக்கம் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளங்கள் மீது தாக்குதல் நடத்துகிற ஈரான் அரபு நாடுகளோடு நட்பை பேணுவதற்கு முயற்சி செய்கிறது. இப்படியான ஒரு சூழல்ல தான் இன்றைய நாள் வரம்பு மீறிய காசா மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் இன்றைக்கும் தொடர்ந்து இருக்கிறது. அந்த அடிப்படையில் காசாவுல பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய நொக்பா படைப்பிரிவினுடைய 2 சகோதரர்கள் மேல தாக்குதல் நடத்தி அவர்களை கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேல் வெளியிட்டிருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்னும் இதை உறுதிப்படுத்தவில்லை. இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல பாலஸ்தீனத்தில் செயல்படக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பின் நொக்பா அல்லது நக்பா படைப்பிரிவை சேர்ந்த 2 பேரை நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அலி ஷம்லாக், அதே போன்று நாசர் லூவா ஆகிய 2 பேர் தான் கொல்லப்பட்டவர்கள் என்கிற செய்திகளை இஸ்ரேலிய ஊடகங்கள் இன்றைக்கு விடுத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இதுவரைக்கும் இந்த செய்தியை உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் வெகு விரைவில் அவர்கள் உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பொதுவாக காசாவில் இருக்கக்கூடிய போராட்ட அமைப்புகள் இஸ்ரேலோடு தற்போது யுத்த நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் தொடர்ந்தும் யுத்த நிறுத்த மீறல்களில் ஈடுபடுகிறது. அதற்கு இதுவும் ஒரு சாட்சியாக இருக்கிறது. இப்படியான சூழல் தான் ஈரான் மீதான இன்றைய தாக்குதல்களை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. இன்றைக்கும் அவர்கள் பல தாக்குதல்களை நடத்தினார்கள். அந்த தாக்குதல்கள் 90 நிமிடங்கள் தொடர்ந்தது, கிட்டத்தட்ட 1.5 அவர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. அந்த தாக்குதல்கள் இன்றைக்கு பிற்பகல் ஈரானுடைய நேரம் 3 மணி வாக்குல முடிவுக்கு வந்திருக்கிறது என்று அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. அமெரிக்காவுடைய சென்காம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு பிரகாரம் 90 நிமிடங்கள் தாக்குதல் நடத்தப்பட்ட நேரத்தில் கிரேட்டர் டன்ஃப் என்கிற தீவின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஈரானுக்கு மிக முக்கியமான ஒரு தீவாக இது பார்க்கப்படுகிறது. இங்கே கடலோர பாதுகாப்பு ரேடார் அமைப்புகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த அமைப்புகள் மீதுதான் இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஈரானுடைய குரூஸ் ஏவுகணை சேமிப்பு கிடங்குகள், குரூஸ் ஏவுகணை ஏவுதளங்கள் மீதெல்லாம் நாங்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற அறிவிப்பை
அமெரிக்கா விடுத்திருக்கிறார். இது தொடர்பாக ஈரான் இன்னும் எந்த விதமான கருத்துக்களையும் சொல்லாத நிலையில இன்றைக்கு ஈரான் ஆல்ரெடி பஹ்ரைன், குவைத், ஜோர்டான் உள்ளிட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள் மேல மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தியிருக்கு. ஜோர்டானுடைய அஷ்ராக் விமான நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய விமானங்களுடைய ஓடுபாதைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அங்கிருந்த ஈரான் மீதான தாக்குதல்களை நடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஆளில்லா விமானங்கள் வைக்கப்படுகிற தளம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரம் ஈரானுடைய மினாப் பகுதிகளில் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்கள்ல 180க்கும் மேற்பட்ட பாடசாலை குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் என்பது நமக்கு தெரியும். அதற்கான பழிவாங்குதல் தாக்குதல் தான் இது என்று அறிவித்திருக்கக்கூடிய ஈரான் இந்த தளத்தில் இருந்துதான் மினாப் தாக்குதல் நடத்தப்பட்டது, எனவேதான் இந்த தளத்து மேல நாங்க தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்படியான சூழல்ல பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய கடற்படையின் 5ஆம் படைப்பிரிவு தளம் முற்றாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிறது ஈரானுடைய IRGC. பல இலக்குகள் மீது இன்றைக்கு பஹ்ரைன்ல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று அறிவித்திருக்கக்கூடிய IRGC கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தின் மீது தாக்குதல்களை நடத்தி இருந்தோம். கடற்படையினுடைய ஆதரவு மேலாண்மை பிரிவின் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம். அங்கிருந்த ஆயுத கிடங்குகள் அதே போன்று எரிபொருள் தொட்டிகள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய IRGC பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய கடற்படையின் 5ஆம் படைப்பிரிவு தளம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவல்களையும் பதிவு செய்திருப்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் ஈரான் தொடர்ந்தும் ஹொர்முஸ்ல பயணிக்கக்கூடிய கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த தாக்குதல்கள் மிக பெரும் இழப்புகளை ஏற்படுத்தி வருகிறது என்று கப்பல் கண்காணிப்பு தளமாக இருக்கக்கூடிய கெப்லர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல நம்ம பார்க்க முடியும். ஹொர்முஸ்ல முழு ஹொர்முஸுமே எங்க கட்டுப்பாடு அப்படின்னு ஈரான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஈரானோட ஒரு ஒப்பந்தத்தை போட்ட அமெரிக்கா ஈரானோட ஒரு பக்கம் ஒப்பந்தத்தை பண்ணிட்டு ஓமான் கடற்கரை வழியாக ஹொர்முஸ்க்கு போகக்கூடிய கப்பல்கள் பயணிக்கலாம், இதை ஈரான் தடுக்க கூடாது அப்படிங்கிற விதமாக ஒரு ரூட அறிவிச்சிருந்தாங்க. இதுதான் ஈரானுக்கு கோபம் வந்ததுக்கான காரணமே. எனவேதான் அந்த பகுதிகளில் போகக்கூடிய கப்பல்கள் மேல அவங்க தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள். ஓமான் வழித்தடம் என்பது தற்போது கப்பல்களுக்கு ரொம்ப பாதுகாப்பற்ற வழித்தடமாக மாறி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய கப்பல் கண்காணிப்பு தளம் கெப்லர். எனவே ஓமான் வழியாக அமெரிக்கா அறிவித்த பாதையில் பயணிப்பதற்கு கப்பல்களுடைய நிறுவனங்கள் தயாராக இல்லை. ஈரான் சொல்லக்கூடிய வழித்தடத்தின் மீதுதான் பயணிப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் ஈரான் சொல்லக்கூடிய வழித்தடத்திலும் இப்போது பயணிக்க முடியாது. காரணம் என்னன்னா ஹொர்முஸ் அவங்க மூடிட்டாங்க. எனவே தற்போது ஹொர்முஸ் பகுதியில் கப்பல் போக்குவரத்துக்கு மிகப்பெரிய சங்கடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு ஹொர்முஸ்ல 2 கப்பல்கள் ஒன்றோடு ஒன்று மோதி இருக்கிறது. அதுல எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்கிற செய்திகள் இன்னும் விரிவாக வெளியாகவில்லை. ஆனால் அது தொடர்பான வீடியோக்கள் வெளியாக இருக்கிறது. ஒன்றோடு ஒன்று 2 கப்பல்கள் மோதி கொண்டிருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில தான் ஹொர்முஸ் நீர்வழிப்பாதை மூடப்பட்டிருக்கிறது என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற ஈரான் எச்சரிக்கை துப்பாக்கி சூடு மூலமாக 2 கப்பல்கள் இன்றைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த கப்பல்கள் 2மே ஓமான் வழிப்பாதையில் பயணிப்பதற்கு முயற்சி பண்ணாங்க. அதனால நாங்க தடுத்து நிறுத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவங்க ஹொர்முஸ் வழியாகவும் யாரும் பயணிக்க கூடாது என்பதை சொல்லி இருக்கிறார்கள். இதன் மூலமாக அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைகள் முற்றுமுழுதாக முடங்கி இருக்கிறது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் அனைவருக்கும் எரிசக்தி இல்லையேல் ஒருவருக்குமே எரிசக்தி இல்லை என்பதுதான் ஈரானுடைய திடமான திட்டம் என்பதை ஈரானுடைய புரட்சிகர காவலர் பிரிவு IRGC இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல நம்ம பார்க்க முடியும். அமெரிக்கா தன்னுடைய துறைமுகங்கள் மீது மீண்டும் மீண்டும் கடற்படை முற்றுகையை விதித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய IRGC மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகள் அனைத்தும் எரிசக்தியை ஏற்றுமதி செய்வதைத்தான் தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கின்றன. எனவே நீங்கள் தொழில் செய்ய வேண்டும் என்றால், வருமானம் ஈட்ட வேண்டும் என்றால் அனைவருக்குமே பெட்ரோல் கிடைக்கணும் என்று சொன்னா நாங்க சொல்றதை நீங்க கேட்கணும். அமெரிக்கா சொல்றதை கேட்கறதுன்னா ஒருத்தனுக்குமே பெட்ரோல் விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. கிடைச்சா எல்லாருக்கும் கிடைக்கணும்னா நாங்க சொல்றதை கேளுங்க. நாங்க சொல்றதை கேட்காம அமெரிக்கா சொல்றதை கேட்கறதா இருந்தா ஒருவருக்குமே பெட்ரோல் இல்லை. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்பதை IRGC மிக தெளிவாக இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஈராக்ல இருக்கக்கூடிய துறைமுகத்துல இன்றைக்கு ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஈராக்கின் வளைகுடா கடற்கரை பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராண்ட் பாவ் துறைமுகத்தின் மீது தான் இன்றைக்கு ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. ஆனால் இந்த தாக்குதல்களை நடத்தியது யார் என்று யாரும் உரிமை கோரவில்லை. ஆனால் வேறு ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. என்னன்னா
நாங்கள் ஈரான் மீது நேரடியான உக்கிரமான தாக்குதல்களை அமெரிக்கா தொடருமாக இருந்தால் நாங்கள் ஈரானுக்கு ஆதரவாக அமெரிக்காவினுடைய தளங்கள் மீதும் ஈராக்ல இருக்கிற அமெரிக்காவினுடைய தளங்கள் மீதும் தாக்குதல்களை நடத்துவோம் என்று ஈராக்ல இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆதரவு பெற்ற கதாயிப் ஹிஸ்புல்லா என்கிற அமைப்பு இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த ட்ரோனை யாரு ஏவி இருப்பாங்க என்று அனுமானிக்க முடியும். கதாயிப் ஹிஸ்புல்லா ஏவி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கதாயிப் ஹிஸ்புல்லா நேரடியாக ஈரானுக்கு ஆதரவாக யுத்தத்திற்கு வரப்போகிறோம் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். கதாயிப் ஹிஸ்புல்லாங்கிறது ஈராக்கினுடைய ராணுவத்திலையும் இருக்கக்கூடிய அமைப்புன்னு புரிஞ்சுக்கிறீங்க. ஈராக் ராணுவத்துல அவங்க இருப்பாங்க. ஈரானுக்கு பிரச்சனைனா கதாயிப் ஹிஸ்புல்லாங்கிற பேர்ல வந்து அட்டாக் பண்ணுவாங்க. இதுதான் அவர்களுடைய சிஸ்டமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவங்க நேரடி யுத்தத்திற்கு நாங்கள் வரப்போகிறோம் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அதே நேரம் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி பதிவாக இருக்கிறது. அது என்னன்னு கேட்டா, அமெரிக்காவினுடைய காங்கிரஸ்ல அமெரிக்க அதிபருக்கு எதிராக, குறிப்பாக இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு முக்கியமான தீர்மானம் வர இருக்கிறது. அது என்னன்னு கேட்டா, இஸ்ரேலுடைய ராணுவத்திற்கு வருடா வருடம் வழங்கப்படக்கூடிய 3.3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள், ஒரு பெரும் தொகை பணம். 3.3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள்னா எங்க கணக்கு போகுதுன்னு பாத்துக்கிறீங்க. இந்த பெரும் தொகை இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுக்கிறது. இதன் மூலமாகத்தான் காசாவில், லெபனான்ல எல்லா இடத்துலையும் இவங்க அப்பாவிகளை கொள்றாங்க. அதே மாதிரி தேவையில்லாத ஈரான் யுத்தத்துல அமெரிக்காவை இழுத்து விட்டதும் இந்த காசை எடுத்துக்கிட்டு தான். எனவே இஸ்ரேலுக்கு இந்த பணத்தை கொடுக்க கூடாது. இஸ்ரேல் ராணுவத்திற்கு அமெரிக்கா பணம் கொடுப்பதை நிறுத்தும் விதமாக ஒரு திட்டத்தை பாராளுமன்றத்திலே அவர்கள் சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். இதற்காக கொண்டு வரக்கூடிய இந்த தீர்மானத்திற்காக ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த பல பேரும் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஜனநாயக கட்சியினருக்கு ஆதரவு வழங்கக்கூடிய, தலைமை தாங்கக்கூடிய அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினராக இருக்கிற கிரேக் காசர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல தான் இந்த தகவல்களை அவர் சொல்லி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே இது அமெரிக்காவில் கொண்டு வரப்பட இருக்கிற மிக முக்கியமான ஒரு தீர்மானமாக இருக்கிறது. இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்க மக்கள் மட்டுமல்ல, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தினரும் மாறி இருக்கிறார்கள் என்பது புரிகிறது. அந்த அடிப்படையில் தான் இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு வழங்கப்படக்கூடிய ராணுவ நிதி உதவியை நிறுத்துவதற்கான இந்த திட்டம் கொண்டு வரப்பட இருக்கிறது. அப்படி கொண்டு வரப்பட்டால் அது உண்மையிலேயே வரவேற்புக்குரியதாக இருக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்னவெல்லாம் நடைபெறுகிறது என்பதை. தொடர்ந்தும் ரஸ்மின் மயசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு இணைந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய உண்மை செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.